ஹலோ, எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். உங்களுக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு காட்ட போகிறேன். அதுக்குள்ள ருசி உள்ளே இருக்குது. சாப்பிட்டா தான் தெரியும் வெளியில் என்ன ருசின்னு. அதுக்கப்புறமேலு இந்த பிரியாணி கடை பேர் வந்து பிரியாணி பை கிலோ. நாங்கள் 1 கிலோ வாங்கியிருக்கோம். அதுக்காக அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்கினால் 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேலு இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2-3 பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை திறந்து பார்த்தா தான் தெரியும் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, அதுக்கப்புறமேலு தம்ஸ்அப் இருக்குது. இது என்னென்னா உங்களுக்கு திறந்து காட்டி ஃபஸ்ட்டு இதை காட்டிடுறேன், அதுக்கப்புறம் தான் அதை காட்ட முடியும். இங்கே பாருங்க, இதை நம்மளுக்காக பிரியாணி சூடாக இருக்கணும்னு இங்கே பாருங்கள் அடுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதை இப்படி கீழே வச்சு இந்த பிரியாணியை மேலே வச்சு அதுக்குள்ளே நெருப்பு இருக்கணும். அதுக்கப்புறமேலு பிரியாணியை மேலே வச்சு நம்ம சைடில் வச்சுட்டு எவ்வளோ நேரம் நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோ நேரம் சூடாக இருக்கிறதுக்காக இந்த பிரியாணி பை கிலோவில் அவ்வளோ நல்லதாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நமக்காக. அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் திறந்து காட்டுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் ருசி என்னன்னு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டில். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்ட்டு, அதை நான் இப்போ திறக்கிறேன். ஒவ்வொரு பாக்ஸாக திறக்கிறேன். ஒரு சின்ன டப்பா தான், பெருசு ஒன்றும் இல்லை. பாருங்கள், வாவ்! ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன மிளகாய், அவர் வெங்காயத்தை சூப்பராக ரவுண்டாக வெட்டி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒன்று ஆயிட்டு. இது 2வது பாக்ஸ். 2வது பாக்ஸ்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க. 10லினா அதை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிங்கன்ட்டு 2வது பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அது வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 2. சரிங்களா? அடுத்தது 3வது நல்லா ஒட்டியிருக்காங்க. எதுவுமே கீழே ஒழுகாமல் இருக்கிறதுக்காக சூப்பராக பேக்கிங் சூப்பராக இருக்குது. இதை வந்து பாருங்கள், கொஞ்சம் கூட லீக் ஆகலை, ஃபிட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 3வது டப்பா பாருங்கள். இதில் வந்து தயிர் இருக்குது. சரியான டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட எவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்ட்டு. இதை கீழே வச்சிட்றேன் நான். அதுக்கப்புறமேல இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. பாருங்கள், இதில் ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லா சூப்பராக பேக்கிங் பண்ணி நமக்கு தேவைப்பட்ட மாதிரி எதுவுமே கீழே கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல், நம்ம பைசா வேஸ்ட் ஆகாமல். பாருங்கள், திறக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்து தான் திறக்கணும். பாருங்கள், இதில் தயிர். ஏன்னா தயிர் 2 தடவை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, 1 கிலோ வாங்கியிருக்கோம். 1 கிலோ 1 டப்பா இங்கே இருக்குது. இன்னொரு டப்பா கொஞ்சம் நான் அப்படி அங்கே வச்சுருக்கேன், அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறமேலு இந்த டப்பாலேயும் தயிர் தான் இருக்குது. நல்லா இருக்குது. பாருங்கள், எதுவும் பத்தாமல் இருக்கக்கூடாதுன்றது எல்லாமே தயிர் கொடுத்துருக்காங்க. அதில் தயிர்லேயும் கலராக இருக்குது. இது வெள்ளை தயிராக இருக்குது. இதில் கொஞ்சம் லால் கலர், சிவப்பு கலராக இருக்குது. பாருங்கள், அடுத்த பெரிய டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க. குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல கலரும் இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறமேலு இதையும் நான் அப்படியே கீழே வச்சிட்றேன். இதெல்லாம் சாப்பிட நான் குடிக்கிறதுக்கு ஒரு தம்ஸ்அப் இருக்குது. பார்த்துங்க, இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு. எனக்கே தெரியல. பாருங்கள்,
ஃபுல்லாக பேக்கிங்காக இருக்குது. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதோட ருசியை என்னன்னு. காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 4 சைடும் அப்படியே ரவுண்டாக அப்படியே ரவுண்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. இருந்தாலும் நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் எப்படி வருதுன்ட்டு. கொஞ்சமாக தான் வருது, ஃபுல்லாக அதை வந்து எடுக்க முடியல. பாருங்க, இதில் ஒட்டுறதுக்கு வேறு ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் வரிக்கின்னு சொல்லுவோம் பாருங்கள், வரிக்கி வேறு இருக்குது. பட் நல்லா இருக்குது. மைதா, வரிக்கி மைதாவில் தான் பண்ணுவாங்க. மைதா வச்சு ஒட்டியிருக்காங்க. வாவ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன் பாருங்கள். இது 1/2 கிலோ. எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது என்னோடய பிளேட், இலை பிளேட். அதுக்கப்புறமேலு இந்த பிரியாணி பை கிலோவில் 1 கிலோ வாங்கினால் 700 ரூபாய். 200 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் 500 ரூபாய் மட்டுமே. இப்போ நான் பிரியாணியை சாப்பிட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். பிரியாணி எவ்வளோ பிரியாணி இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன் பாருங்கள். பிரியாணின்னு சொன்னது முட்டை பிரியாணி. இதுக்குள்ள 4 முட்டை இருக்குது. 1/2 கிலோ வாங்கினால் இது வந்து ஒரு நம்ம ஊரில் சொல்ல போனால் சட்டி, மண் சட்டி. அதுக்குள்ளே 1/2 கிலோ சோறும் 4 முட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு அது கூட பாருங்கள், நல்ல மசாலாலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை வாசம் அப்படி கும்முன்னு இருக்குது. எப்போ சாப்பிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆவலாக இருக்கேன். பட் இதெல்லாம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் க்ளீனாக காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். பார்த்துங்க, எல்லாம் காலி ஆகிட்டு ஒன்றும் இல்லை. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். முட்டை பிரியாணி 4 முட்டை இருக்குது. நான் இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்காக தம்ஸ்அப் கிளாஸில் ஊற்ற போகிறேன். சைடில் வச்சிட்றேன். சாப்பிட்டுங்களா? சேஸ். அவ்வளோ மனமாக இருக்கு.
வாவ், இது வந்து அப்படியே பருப்பை நல்லா வறுத்து ஒரு குருமா மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து மும்பை ஸ்டைல் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு அந்த குருமா அது தனி வேற லெவல். பட் இருந்தாலும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. முட்டைக்கும் அதுக்கும் நல்லா சூடாக இருக்குது. வாங்கிட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அப்படி இருந்தாலும் அந்த சூடு இன்னும் போகாமல் இருந்தது. ஏன்னா அந்த மண் சட்டிக்குள்ளே வச்சு பேக் பண்ணியிருந்தாங்கல்ல, அதனால். இந்த மசாலா ஜாஸ்தி காரமும் இல்லை, வாய்க்கு நல்லா இதமாக இருக்குது, வாசமாகவும் இருக்குது. இந்த தயிர் அதை கொஞ்சம் லைட்டாக இதில் சேர்த்துக்கிறேன். சரியான டேஸ்ட். இன்னும் தயிர் இருக்குது, அதையும் நான் சேர்த்து ஊற்றுறேன். நான் காரத்தினால அப்படி பண்ணல, டேஸ்ட்னால அப்படி அவாஜ் வருது, எனக்கு சவுண்டு வருது. எனக்கு லைட்டாக வெங்காயம் சாப்பிடும்போது அந்த இதுக்கும் பிரியாணிக்கும் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குது வெங்காயம். நல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பருக்கை கூட கீழே விட மனசு வருது. இந்த பாருங்க, கீழே இருந்து எடுத்து போட்டு சாப்பிட்றோம். இதெல்லாம் நல்லா பிணைஞ்சிக்கணும். மசாலா எல்லாம் இருக்குது. மசாலா அவ்வளோ காரமெல்லாம் இல்லை, சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறமேல இந்த தயிரை கொஞ்சம் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த தயிரையும் அப்புறம் இந்த குழம்பு குருமா அதையும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி அப்படியே எல்லாம் பிணைஞ்சோம்னா அந்த மூணும் சேர்த்து ஒரு வாசம் இருக்குது. அற்புதம், வேற லெவல். பாருங்க, நான் தம்ஸ்அப் ஊற்றி வச்சுருக்கேன், குடிக்க கூட மனசு வரல, அவ்வளோ டேஸ்ட்டில் போய்கிட்டே இருக்குது. நான் இப்போ தம்ஸ்அப் குடிக்க போகிறேன்.
அற்புதம். இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க, எவ்வளோ சீக்கிரம் என்னோடய பிளேட் காலி ஆகிட்டு. ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. சாப்பாடு அற்புதம். நீங்களும் சூப்பர்.